ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 6வது வார்த்தை எல்லாம் முடிந்தது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 30வது வசனத்திலே இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாம் முடிந்தது என்று தன்னுடைய 6வது வார்த்தையை சொல்லுகிறார். இப்போ எல்லாம் முடிந்தது என்கிற வார்த்தை ஒரு தோல்விக்குரிய வார்த்தை அல்ல, இது ஒரு வெற்றியின் வார்த்தை. எல்லாம் முடிந்தது என்பது ஒரு வெற்றியின் வார்த்தை. ஒருவேளை இன்னைக்கு உலகத்தில் நம்ம சொல்ல நிறைய நேரம் முடிந்தது, அவ்வளோ எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கும் அல்லது இனிமே வாய்ப்பு இல்லை என்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளுகிற வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது என்றது ஒரு தோல்வியின் வார்த்தையோ ஒரு முடிவுக்குரிய வார்த்தை அல்ல, அது ஒரு வெற்றியின் வார்த்தை. அது ஒரு புதிய துவக்கத்தை உருவாக்குகிற வார்த்தை. இப்போ என்ன எல்லாம் முடிந்தது? இயேசு கிறிஸ்து அப்படி எதையெல்லாம் செய்து முடித்தார் என்று சொன்னால், முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்தே நீங்கள் சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை அதிகமாக சொல்லப்படும். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இவ்விதமாய் நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி இவ்விதமாய் நடந்தது. எரேமியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இவ்விதமாய் நடந்தது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சம்பவமும் வேத வாக்கியத்தினுடைய நிறைவேறுதலாயிருந்தது. அதே போல ஒட்டுமொத்த ஜனத்தின் பாவத்திற்காக அந்த கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய வேத வார்த்தையினுடைய காரியம். முதலாவதாக வேத வாக்கியங்களை நிறைவேற்றி முடித்தார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலிருந்து மனுக்குலத்தின் மீட்புக்காக சொல்லப்பட்ட காரியத்தை வேத வாக்கியங்கள் யாவையும் நிறைவேற்றி முடிக்கிறார். இரண்டாவது, எதற்காக தேவன் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை மனிதனாக அவதரிக்க செய்தாரோ அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ நான் என் சுயமாய் ஒன்றும் சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் நான் வரல, என் சுயமாய் நான் ஒன்றும் பேசவில்லை. பிதாவானவர் என்ன சொல்லுகிறாரோ அவைகளையே நான் பேசுகிறேன். பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாழ்ந்து வருகிற நாட்களிலே, ஊழியம் செய்கிற நாட்களிலே அவர் சொன்னார். அப்போ இங்கே தேவனுடைய திட்டத்தை செய்து முடிக்கிறார். அந்த சிலுவையிலே தொங்கும் பொழுதும் தன்னுடைய பிதா என்ன திட்டத்திற்காக மனிதனாய் இந்த பூவுலகிலே குமாரனாக அவர் அனுப்பினாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொல்லி தேவ திட்டத்தை செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். மூணாவது காரியமாக எதை செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஒவ்வொரு பாவத்திற்கும் தகுந்தாற்போல சில பலிகளை செலுத்தி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக எல்லாருடைய பாவத்திற்கும் ஒரே பலியாக அந்த சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து, இதோ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குரிய பரிகாரத்தை, அவர்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்வதற்குரிய பரிகார பலியை நான் செய்து முடித்து விட்டேன். இனிமேல் யாரும் நீங்கள் உங்கள் பாவத்திற்காக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி பரிகார பலியை செய்து முடித்தார். தேவ பிள்ளையே, அவர் வேத வாக்கியத்தை நிறைவேற்றி முடித்தார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனங்களுடைய பாவத்திற்குரிய பலியை ஒரே முறை நிறைவேற்றி முடித்தார். இது எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டு ஒரு வெற்றியின் முழக்கமாக, கூக்குரலாக அல்ல, வேதனையான வார்த்தையாக அல்ல, ஒரு போரிலே வென்று
ஜெயித்து வந்து சொல்லுவாரே, எல்லாவற்றையும் முடித்து விட்டேன், எல்லா சத்துருக்களை அழித்து விட்டேன், இனிமேல் நமக்கே வெற்றி என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வெற்றி முழக்கமாக சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. நாலாவது எதை முடித்தார் என்று சொன்னால், பிசாசனுடைய தலையை நசுக்கி முடித்தார். பிசாசனுடைய நோக்கமே இயேசு சிலுவையிலே மரிக்கக்கூடாது என்பதுதான். ஜனங்களுடைய பாவத்திற்காக அவர் ரத்தம் சிந்தக்கூடாது என்பதுதான். அதனால தான் அந்த சிலுவை மரணத்தில் கூட சொல்கிறாங்க, நீ இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வந்தால் நீங்கள் தான் உண்மையான மேசியான்னு நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லுகிறாங்க. இயேசுவுக்கு ஒரு செகண்ட் தான், ஒரே செகண்ட் சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியும். ஆனால் அப்படி அவர் இறங்கி வருவாரானால் பிசாசின் தலை நசுக்கப்படாது, ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது, அவர்கள் தேவனோடு ஒன்றாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதற்காகவே பிசாசின் தலையை நசுக்குவதற்காக சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. இத்தனை நாட்களாக பிசாசினுடைய ஆதிக்கத்தில் இருந்த இதோ ஜனங்களுக்காக நான் பலியாக என் இரத்தத்தை சிந்தினபடியாலே இன்றைக்கு அந்த பிசாசினுடைய தலையை நான் நசுக்கி முடித்து விட்டேன். பிசாசுடைய அத்தனை சதிகளையும் அத்தனை திட்டங்களையும் சிலுவையின் மரணத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து ஜெயமெடுத்து முடித்தார். என்னைக்கோ இயேசுநாதர் இதை சொல்லிட்டு போயிட்டாரு, செய்து முடித்து விட்டார். இன்னும் ஏன் இந்த வார்த்தையை நான் தியானிக்கணும்? இன்னும் நான் ஏன் இயேசு சொன்ன எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்ததுன்னு ஏன் நான் சொல்லிட்டு இருக்கணும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் நானும் இனி எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வேலை என்னன்னா அதை நம்பினால் போதும். இயேசுநாதர் வேத வாக்கியத்தை நிறைவேற்றி, தேவ திட்டத்தை நிறைவேற்றி, ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்திற்காக அவர் ஒரே பலியாக வார்க்கப்பட்டு பிசாசின் தலையை நசுக்கிவிட்டார். இனி நான் பாவி அல்ல, அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான். என் பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார், என் அக்கிரமத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற விசுவாசம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ரோமர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்குரிய சகலவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். அதை விசுவாசித்தால் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளலாம். நீங்கள் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களை வேதனைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இன்னும் ஐயோ நான் ஒரு பாவத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறேன், பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்குரிய பரிகாரத்தை அவர் செய்து முடித்து விட்டார். நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களானால் ஒரு பெரிய விடுதலையை இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். இந்த நாளிலே அந்த சிலுவையில் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு ஒரு வெற்றியின் முழக்கமாக கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன், இனி நீ செய்வதற்கு ஒன்றும் இல்லை. நீ விசுவாசித்தால் அது போதும், நீ நம்பினால் அது போதும். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டாவது ஒரு காரியம், நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், அப்படி பிள்ளையாக இருக்கிறேன், அப்படி மகனாக மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்து முடிக்க முடியும்? இந்த பூமியில் மனிதனுடைய வாழ்க்கை கொஞ்ச நாட்கள், எவ்வளவு நாள் யார் வாழுவோன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. வசனமே சொல்லுது, நிழலை போல, பூவை போல, அஞ்சல்காரனுடைய ஓட்டத்தை போல மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி, இப்போ இந்த கொஞ்ச நாள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நீங்களும் நானும் இயேசுவை போல நிறைவேற்றி முடிக்க வேண்டிய சில காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். இப்போ இந்த உலகத்தில் சில போராட்டங்கள் நமக்குண்டு, சில பாடுகள் நமக்குண்டு, சில உபத்திரவங்கள் நமக்குண்டு, சில கஷ்டங்கள் நமக்குண்டு.
இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு எந்த உபத்திரவமே வராது, எந்த கஷ்டமுமே வராது என்று யாராலும் ஒரு ஊழியக்காரர் சொல்வார் என்று சொன்னால் அது கள்ள போதனை. அது கள்ள போதனை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாடுகள் இருக்கிறது, உபத்திரவம் இருக்கிறது, யுத்தம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ தைரியமாயிரு, நான் உலகத்தை ஜெயித்தது போல உன்னையும் ஜெயிக்க வைப்பேன். பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாத, போராட்டங்களை பார்த்து பின்வாங்கி விடாத, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு முன்னேறி போய்கொண்டே என்று சொல்லி கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை உலகத்தில் யாருக்கும் கிடையாது. பிரச்சனைகளை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்கிறாங்க, மனமுறிந்து போகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, அதற்காக நீ தெரிந்து கொள்ளப்படவில்லை. உன் வாழ்க்கையை அழித்துக் கொள்வதற்காக நான் சிலுவையில் ரத்தம் சிந்தல. நீ இந்த வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நான் எல்லாவற்றையும் முடித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில போராட்டங்களும் வருத்தங்களும் கவலைகளும் இருக்கும் என்று சொன்னால் சோர்ந்து போகாதீங்க, முடங்கி போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். விசுவாசத்தோடு கூட போராட ஆரம்பியுங்க, போராட ஆரம்பியுங்க. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் வெற்றியை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன் பவுல் சொல்லுகிறார். ஒரு காலத்தில் கிறிஸ்துவர்களை கொடுமைப்படுத்தினவர், அடித்தவர், கொலை செய்தவர். ஏனென்றால் யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு ஆயத்தமாயிருந்தார். ஆனால் என்றைக்கு அவர் கிறிஸ்துவை சந்தித்தாரோ, அவருடைய வார்த்தையை கேட்டாரோ, அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று. அந்த நாள் முதல் கொண்டு மரண தருவாய் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ அவமானங்கள், பல பசி, பல நிந்தனை, பல நிர்வாணமான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகள். ஆனால் எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவரை பிரிக்கவே இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். இன்னைக்கு உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. அது அழிவுக்கு ஏதுவான போராட்டம் அல்ல, வெற்றிக்கு ஏதுவான போராட்டம். ஜெயிக்க பிறந்தவர்கள். தேவன் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கல, பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு பிசாசு நிறைய நேரத்தில் நம்மளை பயப்பட வைக்கிறார். அவ்வளவு வாழ்க்கை முடிஞ்சது, ஐயோ உனக்கு பெரிய கஷ்டம், உன்னால் மீண்டு வரவே முடியாது. இல்லை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் சிலுவையில் எனக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த பலத்தோடு கூட இந்த பூமியில நானும் அத்தனை போராட்டங்களையும் ஜெயிப்பேன், அத்தனை போராட்டங்களையும் தாண்டி வருவேன். எனக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பார் என்கிற அந்த நல்ல போராட்டத்தோடு கூட போராட வேண்டியவர்கள். பவுல் சொல்றார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்களும் நானும் இழந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய நேரம் சூழ்நிலையை பார்த்து நம்முடைய நம்பிக்கையை நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் சூழ்நிலையை நம்ம பார்க்கவே கூடாது. அந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை நம்மளை சுற்றி நடக்கிற காரியத்தை மேல அல்ல, அது எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர் மேலே இருக்கணும். வனாந்தரத்தில் அவரால் வழி உருவாக்க முடியும், அவாந்தர வெளியில் ஆறுகளை உருவாக்க முடியும், காற்று இல்லாமல் மழை இல்லாமல் வாய்க்கால்களை நிரப்ப முடியும். அவர் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இயற்கை கட்டுப்படுகிறது, சரீரம் கட்டுப்படுகிறது, பிசாசு கட்டுப்படுகிறான். ஏன்னா அவர் வெற்றி சிறந்தவர். இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தவர். அந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். என்ன சூழ்நிலை வரட்டும், என்ன நிலைமை வரட்டும், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த நிலைமையை தாண்டி போவதற்கு எனக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை மாத்திரம் நாம் காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நம்மளும் சொல்லலாம், மரிக்கிற தருவாயத்தில் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டம் இதோடு கூட முடிய போகிறது, என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், எனக்கு நீதியின் ஜீவ கிரீடம் ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி பவுல் சொன்னது போல நீங்களும் நானும் சொல்ல முடியும்.
ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மரணம் வரும் என்று சொன்னால், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, மகனே, மகளே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, நம்ம இன்னைக்கு சொல்ல முடியுமா? என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், நீதியின் ஜீவ கிரீடம் எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை நான் சுதந்தரித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் நல்ல போராட்டத்தை உலகத்தில் போராடி இருக்கிறோமா? நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தெய்வம் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த சகல நாள்னு சொல்லும் பொழுது என் இன்பம், என் துன்பம், என் மகிழ்ச்சி, என் சந்தோஷம், என் கண்ணீர், கவலை, நெருக்கமான சூழ்நிலை, விசாலமான சூழ்நிலை, எல்லாமே இருக்கிற ஒரு சூழ்நிலை, ஒன்றும் இல்லாத சூழ்நிலை, எந்த சூழ்நிலையிலும் என்னோடு கூட அவர் இருக்கிறார். என் கூட இருக்கிறவர் தோற்று போனவர் அல்ல, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர். அவர் நம்மோடு இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய பலனை கொடுக்கிறார். அப்படிதான் கேயாசு பயப்படுறான். எலிசா இடத்துல சொல்லிவிட்டு, ஐயா, ஒரு பெரிய சேனை இந்த மலையை சுற்றி நிற்கிறது, நம்ம தனியாக இருக்கிறோம். எலிசா சொல்கிறா, இல்லை இல்லை, அவர்களோடு இருப்பவர்களும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். யோசிக்கிறா கேயாசு, நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், இங்கே யார் இருக்காங்க? ஜெபிக்கிறார், ஆண்டவரே அவன் கண்களை திறந்தருளும்னு சொல்லி ஜெபித்த உடனே கேயாசியுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த மலை முழுவதுமாக அக்னிமயமான ரதங்களோடு கூட தேவதூதர்கள் நிற்கிறார். இந்த பூமியிலே அத்தனை பாடுகளையும் சகித்து ஜெயிப்பதற்கு இதோ நமக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட ஆவியானவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். நமக்கு உதவி செய்யும்படியாக தேவதூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். நம்ம சொல்லணும் கடைசி நேரத்தில், இயேசு கிறிஸ்துவை போல், ஆண்டவரே என்னை இந்த பூமியிலே நீர் எதற்காக உருவாக்கினீரோ அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை நான் செய்து முடித்து விட்டேன். உமக்கு பிரியமானபடி இந்த பூமியிலே நான் வாழ்ந்து முடித்து விட்டேன். என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். இன்றைக்கு நான் மரித்தாலும் உம்மோடு கூட இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்கு நான் வருவேன். அந்த நீதியின் ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கை சொல்ல முடியுமா? அந்த அளவு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? கிறிஸ்து வெற்றி முழக்கத்தோடு கூட சொன்னார், எல்லாம் முடிந்தது. பவுல் சொல்லுகிறார், இதோ நாளைக்கு நான் ஜீவ பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், சிறைச்சேதம் பண்ணப்பட போகிறேன், இன்னைக்கு என் வாழ்க்கை முடிய போகிறது. ஆனால் நான் நல்ல போராட்டத்தை இது வரைக்கும் போராடினேன், என் ஓட்டத்தை நான் வெற்றிகரமாக முடித்து விட்டேன், கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு ஜீவ கிரீடம் ரெடியாக இருக்குது. எனக்கு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆயத்தமாக இருக்குது என்று சொல்லுகிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைய, நீங்களும் நானும் சாதாரணமாக இந்த உலகத்தில் பிறக்கலை. சாதாரணமாக நமக்கு கணவன் மனைவி பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கல, சபையை கர்த்தர் கொடுக்கல, ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கல. ஒரு திட்டத்தோடு, ஒரு நோக்கத்தோடு கூட கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய திட்டமாக இருக்கிறேன், என்னை கொண்டு நீர் செய்ய நினைக்கிற காரியம் என்ன? எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நல்ல போராட்டத்தோடு, விசுவாசத்தோடு கூட தேவன் என்னோடு இருக்கிறார், இதனால் ஜெயிக்க முடியும், இதை நான் தாண்டி வருவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட கடந்து போங்கள். கிறிஸ்து ஜெயித்தது போல நீங்களும் நானும் கட்டாயமாக வெற்றியோடு கூட இந்த பூவுலகில் வாழ்ந்து நித்தியத்தில் அவரோடு கூட இருக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். God bless you.